வெல்கம் டு our சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து சேரும். இன்றைக்கி வந்து வெஜிடபிள் ரைஸ் ட்ரை பண்ணுறேன். ஒயிட் கலர் வெஜிடபிள் ரைஸ். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேங்க. நான் ஒரு பிளேட்டில் பாருங்கள் ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். சோம்பு பிரியாணி இலை 2 எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் எடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவையானது எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து ஆனியன் ஒரு 4 ஆனியன் சாப் பண்ணி வச்சுருக்கேன். நான் கொஞ்சம் பெருசாக தான் அங்கே சாப் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் டொமேட்டோ வந்து ஒரு 4 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். க்ரீன் சில்லி, அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து புதினா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். புதினா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து தேங்காய், தயிர், அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான வெஜிடபிள்ஸ் நான் 3 வெஜிடபிள் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் மீன் மேக்கர் வந்து நல்லா தண்ணியில் சோக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். முதல்ல நான் ஒரு குக்கர் எடுத்து அடுப்பில் வச்சு பற்ற வச்சுக்கிறேன். ஓகே, குக்கர் நல்லா ஹீட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஹீட் ஆகட்டும். ஆயில் வந்து ஒரு 4-5 ஸ்பூன் விட போகிறேன். ஏன்னா பிரியாணிக்கு வந்து ஆயில் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். சாரி கண்ணா, அம்மா வரேன். ஆயில் ஆட் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகட்டும். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆயில் விட்டுக்கோங்க. ஏன்னா ரைஸ் வந்து நல்லா உதிரியாக இருக்கும். ஸோ நான் நெய் எதுவும் ஆட் பண்ணல இன்றைக்கி, வெறும் ஆயில் மட்டும் தான் போடும். ஆயில் நல்லா சூடு ஏறட்டும். சூடு ஏற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இன்னும் ஹீட் ஆகலை. ஸோ ஹீட் ஆனதும் எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணுவாங்க. பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. நான் எடுத்து வச்சுருக்கிறதெல்லாம் போட்டுக்கிறேன். மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஒரு 2 மினிட்ஸு. மசாலா ஐட்டம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். அப்படியே ஆனியன் கூட போட்டுக்கிறேன். இது நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகட்டுங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இந்த ஸ்டேஜில் நான் வந்து சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா ட்ரான்ஸ்பரண்ட்டாக சீக்கிரம் ஃப்ரை ஆகும். நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆனியன் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். சிம்மில் வச்சு பண்ணுங்க. ஏன்னா ஜிஞ்சர் கார்லிக் போட்ட வரைக்கும் கருகிடும், அடி பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ கேப்லாம் பண்ணுங்கள். ஜிஞ்சர் கார்லிக் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நான் இப்போ டொமேட்டோ ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 4 பேருக்கு சமைக்கிறேங்க. குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக போட்டுருக்கேன். தக்காளி நல்லா குழஞ்சி வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நான் வந்து பெல்ட் ஆட் பண்ணாமல் சும்மா குக்கரோட மூடி வந்து சும்மா மேலே அப்படி வச்சு வைக்க போகிறேன். இது நல்லா குழஞ்சி வரட்டும். விசிலெல்லாம் போடல, சும்மா மேலே வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், தக்காளி சூப்பராக குழஞ்சி வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கட் பண்ணி வச்சுக்கிற காய் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து கேரட்டு, உருளைக்கிழங்கு, பீன்ஸ் வச்சுருக்கேன். நான் போட்டுட்டு காமிக்கிறேன். கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு இது 3 காயும் வச்சுருக்கேன். நான் 3 காயும் ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் உங்களுக்கு வேறு காய் தான் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். ப்ரொக்கோலி போட்டுக்கலாம், காலிஃப்ளவர் போட்டுக்கலாம். ஸோ பட்டாணி, பச்சை பட்டாணி போட்டுக்கலாம். எனக்கு பச்சை பட்டாணி இல்லை, ஸோ அதனால் நான் ஆட் பண்ணல. எனக்கு இது வரைக்கும் போதும். இது கொஞ்சம் நேரம் பச்சை வடை போகிற வரைக்கும் ஆயிலில் ஃப்ரை ஆகட்டும்.
ஆயிலில் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நான் வந்து தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு புதினா இலை போட்டுட்டு தண்ணி தேவையான நான் வந்து 1 டம்ளர் அரிசிக்கு வந்து 1.5 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேங்க. ஸோ இதுதான் ரேஷியோ. தேங்காய் பால் நான் வந்து 1.5 டம்ளர் தண்ணியும் 1.5 டம்ளர் தேங்காய் பாலும் ஈக்குவல் ரேஷியோவில் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, நீங்கள் தேங்காய் அதிகமாக இருந்தால் ஃபுல்லாக தேங்காய் பால் யூஸ் பண்ணிக்கிறதுனால ஓகே, உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் 1.5 டம்ளர் தண்ணி 1.5 டம்ளர் தேங்காய் பால் 2 டம்ளர் அரிசிக்கு. ஓகேங்களா, இதான் எடுத்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தயிர் இருக்குது. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். புளிப்பு இல்லாமல் இருக்கிறதா தயிராக பார்த்துக்கோங்க, அதெல்லாம் நல்லாயிருக்கும். சரிங்களா, நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கிட்டேன். கொத்தமல்லி புதினா மேலே போட்டுக்கிறேன் நான். ஓகேங்களா, தேங்காய் பாலும் தண்ணியும் ஆட் பண்ணிக்க போகிறேங்க. அரிசி கழுவி வச்சுருக்கேன். அரிசி ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் பால் இங்கே பாருங்கள், நான் அரிசி ஆட் பண்ணிட்டேன். தயிர் புதினா போட்டதும் அரிசி ஆட் பண்ணிக்கிட்டேன். அரிசி கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகட்டும். இதெல்லாம் இந்த ஆயிலெல்லாம் இருக்கு இல்லைங்களா, கொஞ்சம் கோட் ஆகட்டும். அதான் உங்களுக்கு வந்து ரைஸ் வந்து உதிரியாக இருக்கும். மெல்லமாக கலருங்க, அரிசி உடையக்கூடாது. நான் ஒரு 1/2 hour வந்து அரிசியை நல்லா சோக் பண்ணி அலசி வச்சுருக்கேன். ஸோ இது லைட்டாக ஆயிலில் கோட் ஆகட்டும். கோட் ஆன உடனே தேங்காய் பாலும் தண்ணியும் வந்து நான் இதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன். நல்லா கோட் ஆகிடுச்சு. நான் லெமன் ஜூஸ் கொஞ்சம் வச்சுருக்கேன், இந்த லெமன் ஜூஸ் போட்டுக்கிறேன். தேங்காய் பால் ஊற்றியாச்சு. அதோட வந்து மீன் மேக்கர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இது நல்லா பபுள்ஸ் வரட்டும். பபுள்ஸ் வந்தோடனே ஒரு 2 விசில் நான் வைக்க போகிறேன். நான் வந்து பாஸ்மதி அரிசி செய்யலை, நீங்கள் நார்மல் வீட்டில் செய்கிறோம் இல்லைங்களா, பொன்னி அரிசி, அதுதான் வந்து வச்சுருக்கேன் நான் இன்றைக்கி. நான் பாருங்கள், நல்லா பபுள்ஸ் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து விசில் போட்டு வச்சுட்டிங்க, ப்ரெஷர் போட்டு 2 விசில் வைங்க. ஒரு 10 minutes வெயிட் பண்ணுங்கள். 2 விசில் வரும். 2 விசில் வந்தால் ஒரு 10 to 12 minutesக்குள்ளே ஆஃப் பண்ணிவிடுங்க, இல்லைன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, அதை பார்த்து நான் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ளேம் வந்து நான் வந்து லோயஸ்ட் ஃப்ளேம் வச்சுருக்கேன். ஓகேங்களா, நான் ஒரு 2 விசில் விட போகிறேன். லோயஸ்ட் ஃப்ளேம் தான். வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ஃபுல்லாக போயிடுச்சு. நான் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், வெஜ் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் 2 விசில் விட்டேங்க. 2 விசில் விட்டு ப்ரெஷர் ஆஃப் பண்ணிவிட்டேன். ஸோ ப்ரெஷர் ஃபுல்லாக போன உடனே ஓப்பன் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்களா, சூப்பராக வெஜ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ரைஸ் பாருங்கள் உதிரியாக இருக்குது. ஓகேங்களா, இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.